Hello everybody. Standard 4 Term 3 Englishல நம்ம செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். பாலா ஸ்பின்ஸ் மேஜிக். இன்னைக்கு அதோட பார்ட் 2 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த லெசன்ல நம்ம பாலாவோட ஃபாதர், அவருடைய ஒர்க் என்ன, ப்ரொஃபஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? பார்க்காதவங்க அந்த லிங்க்கை பார்ட் 1க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ பாலாவோட ஃபாதர் யாருன்னு பார்த்தோம்? ஹீ இஸ் அ வீவர். எஸ், ஹேண்ட்லூம், கைத்தறி தொழில் செய்கிறவர். வீவர், துணி நெசவு செய்பவர் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நான் அதில் வந்து வீவிங்னா என்ன, வீவிங்கோட ஸ்டேஜஸ் என்னென்ன, ஒரு நெசவு, ஒரு புடவைன்னு ஒன்று ரெடியாகி வருதுன்னா, ஒரு துணின்னு ஒன்று ரெடியாகி வருதுன்னா அது என்ன மாதிரி ப்ராசஸில் எப்படி ரெடியாகி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அழகாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்டேஜஸ் இன் வீவிங் அ சாரி. ஓகே, அண்ட் இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன பார்த்தோம்? பாலா வந்து அவங்க அப்பா செய்யக்கூடிய அந்த வேலையை நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான் இல்லையா மரத்தடியில். அப்போ அவங்க அப்பா வந்து கூப்பிடுறாரு, வா போகலாம். அப்போ எங்கே போகிறாங்க அவங்க? Did Bala went to Chennai? Yes, he is going to Chennai. We will see the continuity of the lesson now. Bala was going with Appa to Chennai to help him carry the saris. Appa said, we will get a better price for the saris if we sell directly to ladies in Chennai than to traders in Pollachi or Coimbatore. ஸோ இப்போ பாலா வந்து அவங்க அப்பா கூட தன்னுடைய அவங்க அப்பா கொண்டு வந்த பேக்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறான். அந்த பேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க அப்பா கூட கிளம்பிட்டான். எங்கே? இஸ் கோயிங் டு சென்னை. எதுக்கு போகிறாங்க அவங்க? அவங்க கொண்டு போகிறது என்னது? சாரீஸ். அந்த சாரீஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சென்னையில் இருக்கக்கூடிய பீப்புள் கிட்ட, லேடிஸ் கிட்ட டேரெக்டாக போய் நம்ம விற்றோம்னா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். இங்கே பொள்ளாச்சிலையோ இல்லைனா அவங்க இருக்கக்கூடிய ஏரியா பொள்ளாச்சி இல்லையா? ஸோ பொள்ளாச்சிலையோ இல்லைனா கோயம்புத்தூர்லேயும் விற்றா அவ்வளோ விலை கிடைக்காது. அதனால நம்ம டைரெக்டாக போய் அவங்க வீடு வீடாக போய் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பாலாவும் கிளம்பிட்டாங்க. They walked to the bus stop and had to wait for nearly 1 hour for the bus. It took them to Coimbatore Junction and from there they left in a train to Chennai. The train journey was not very comfortable. Don't worry, Bala. Our return will be more comfortable as we will be able to reserve tickets, said Appa. They reached Chennai and went to Purasaivakkam where Appa's friend lived. ஸோ அவங்க பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. பட் பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ்ஸு கிடைக்கலையா. நியர்லி 1 hour பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அங்கேருந்து பஸ் கிடச்சி கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு போயிட்டாங்க. கோயம்புத்தூர் ஜங்ஷனில் போனவுடனே அங்கே ட்ரெயின் ஏறி சென்னை போயிட்டாங்க. ஸோ ட்ரெயின் ஜேர்னி வந்து அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா வந்து அவங்க டிக்கெட்டெல்லாம் ரிசர்வ் பண்ணல, அப்படியே டிக்கெட் வாங்கி ஏறிட்டாங்க, சீட்டு கிடைக்கல. அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நின்றுக்கிட்டோம், கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டோம், நின்றுக்கிட்டோம், உட்காந்துக்கிட்டோம், மாறி மாறி வந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, பாலா கவலைப்படாத, நம்ம வரும்போது நம்மளுக்கு நிறைய காசு கிடைச்சிடும். எப்படியும் நம்ம எடுத்துகிட்டு போகிற புடவையெல்லாம் விற்றுட்டோம்னா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். நம்ம டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்குன்னு ஒரு, அதான் ரிசர்வேஷன்னா என்னது, முன்பதிவு செஞ்சிடுறோம். அப்போ நம்மளுக்குன்னு ஒரு சீட் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. அப்போ நம்ம அதில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரி டாடி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க அப்பா கூட வந்துட்டான். சென்னை வந்து இறங்கிட்டாங்க. சென்னையில் எந்த ஏரியா? புரசைவாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியா. அங்கே யார் இருக்கான்னா அப்பாவோட ஃப்ரெண்டு, பாலாவோட அப்பாவோட ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா தெரிஞ்சவங்க இருந்தால் தானே எடுத்துகிட்டு போய் விற்க முடியும் பொருளை. ஸோ அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் அங்கே இருக்காரு, அதனால அங்கே போகிறாங்க. The next morning, Appa was ready with places to go to sell the sarees. As Bala was new to city traffic, he helped father tightly. So what happened? போய் அன்றைக்கி போனோடனே அன்றைக்கி போய் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில். நெக்ஸ்ட் மார்னிங் அப்பா வந்து ரெடி ஆகிட்டார். எதுக்காக? தான் கொண்டு வந்த சாரீஸ் எல்லாம் விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. பாலாவும் கூட ரெடி ஆகிட்டான். 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஸோ சிட்டியோட டிராஃபிக்கை பார்த்தோன்னே அவனுக்கு பயம். பிகாஸ் அவன் எங்கே இருந்தான்? வில்லேஜ், கிராமத்தில் இருந்தான். அங்கே வந்து கூட்டம் நெரிசல்லாம் அவ்வளவா இருக்காது இல்லையா? பட் சிட்டியில் ட்ரெயினும் பஸ்ஸும் காரும் வண்டியும் பறக்குது. அந்த டிராஃபிக்கை பார்த்தோன்னே அவங்க அப்பா கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். பயமாக இருந்துச்சு அவனுக்கு, அதனால டைட்டாக பிடிச்சிக்கிட்டான் அவங்க அப்பா கையை. Soon they reached a big house after what seemed like many hours. The guard at the door let them in. They sat in a big hall and unpacked the sarees.
ஸோ வாட் ஹேப்பன், கொஞ்சம் தூரம் நடந்து நடந்து போனாங்க. நடந்து போயிட்டு அப்புறம் ஒரு பெரிய வீடு, பிக் ஹவுஸ். ரொம்ப நேரம் நடந்து ஒரு பெரிய வீட்டை கண்டுபிடிச்சாங்க. அந்த வீட்டில் போய் அந்த காட், எப்போவுமே அவங்க வீட்டு பெரிய வீடெல்லாம் இருந்துச்சுன்னா முன்னாடியே யார் இருப்பா, ஒரு காட் இருப்பார் இல்லையா, வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், இந்த மாதிரி நான் புடவை விற்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லணும். அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க வாங்கன்னு சொன்னாங்கன்னா தான் இவங்களால உள்ளே போக முடியும் இல்லையா. ஸோ அதனால அந்த காட், அந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்கிறாங்க. அந்த காட் கிட்ட சொன்னோன்னே அந்த காட் என்ன பண்ணுறாரு, உள்ளே போய் சொல்லிட்டு வராரு. அப்புறம் சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, பாலாவையும் அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஹாலாம், அந்த பெரிய ஹாலில் உட்கார வைக்கிறாங்களாம். நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உட்காந்து பேக்கில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாத்தையும் அன்பேக், வாட் இஸ் அன்பேக்டு, திறந்து வைக்கிறாரு. அன்பேக், பேக்னா மூடி வைக்கிறது, அன்பேக்டுனா அது எல்லாத்தையும் பிரித்து வைக்கிறது. அன்பேக்டு த சாரீஸ். Then what happened? A young boy saw them and called out, saying, "Mom, there's a man with 2 bundles to meet you." ஸோ அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு புது பையன் வரான், ஒரு புது பாய் இல்லையா. இவன் தான் வந்து பாலாவோட ஃப்ரெண்டாக போகிறான் இல்லையா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம கேரக்டர்ஸில் இல்லையா. எஸ். ஸோ இந்த பாலாவோட ஃப்ரெண்டாகக்கூடிய அந்த பையன், மா நம்ம வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, 2 பண்டில்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, வாமா கம் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிடுறான். Appa was showing the saree to the lady and trying to sell it to her. He made each saree sound special and unique. He even draped the saree over him to show the design. Soon the other boy asked, "Mom, can I ask the boy to come and play with me?" Mom said, "Okay." So what happened? இப்போ அவங்க அம்மா இறங்கி வந்துட்டாங்க. அவங்க அம்மா இறங்கி வந்தோடனே அவங்க அம்மா கிட்ட பாலாவோட அப்பா என்ன பண்ணுறாரு, சாரி எல்லாத்தையும் காமிக்கிறாரு, பிரித்து காமிக்கிறாரு. இப்போ சாரி விற்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த சாரியை பிரித்து காமிப்பாங்க, அதில் என்னென்ன டிசைன் இருக்குன்னு காமிப்பாங்க, அந்த சாரி அவங்க மேலே போட்டு காமிப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி காமிக்கிறாரு. அவர் வந்து அவ்வளோ அழகாக யூனிக்காக, அதாவது ஒரு சாரி மாதிரி இன்னொரு சாரி இல்லையா, ஒன்று வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க நெஞ்சது. அப்போ அவங்க கையாலேயே நெசவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்த சாரி இல்லையா, ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காரு. அதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அந்த பாயோட அம்மாவுக்கு பிடிச்சி போச்சு. உடனே அந்த பாய் என்ன சொல்கிறான், அம்மா நான் அங்கே அந்த பாலா உட்காந்துருக்கான் இல்லையா, அவனை பார்த்துட்டுமா, அந்த பாய் இருக்கான்ல, நான் அந்த பாய் கூட நான் விளையாடட்டா அப்படின்னு கேட்குறானா. ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ பாலாவும் அந்த நியூ பாயும் போயிட்டாங்க. இப்போ போய் பேசுகிறாங்க அவங்க. வாட் இஸ் யுவர் நேம் ஆஸ் த பாய். அப்போ நம்மளோட பேரை சொல்கிறான் பாருங்க, பெரிய நேகமம் பாலகுமாரன். ஸோ பாலாங்கிறது சின்னதாக அவங்க வீட்டில் கூப்பிடக்கூடிய பேரு, பட் அவனுடைய முழு பேரை சொல்றான் பாருங்க, அவங்க ஊர் பேரோட சேர்த்து சொல்றான் பாருங்க, பெரிய நேகமம் பாலகுமாரன் அப்படின்னு அவனோட பேரை சொல்றான். உடனே அந்த பாய் அவனோட பேரை கேட்கணும் இல்லையா. வாட்ஸ் யுவர் நேம்? நிதின் செட் த பாய். அப்ப அந்த பாயோட பேர் என்ன? நிதின். நிதின்ஸ் ரூம் வாஸ் ஃபுல் ஆஃப் டாய்ஸ். சரிவா விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரூமுக்கு கூட்டிட்டு போனா அந்த ரூம் ஃபுல்லா என்னதான் இருக்கான், டாய்ஸ். டாய்ஸ்னா என்னது, பொம்மைகள். நிதின் let Bala play with all the toys. Most toys had some electrical control. ஸோ நிதின் வந்து என்ன பண்ணுறான், பாலா நீ எல்லா டாய்ஸ் எடுத்து வச்சுட்டு விளையாடு பாலா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உரிமையாக கூப்பிடுறான் விளையாடுறதுக்கு. அவன் நிதின் வச்சுருக்கிற டாய்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கல், அதாவது கீ கொடுத்தா ஓடும், பேட்டரி போட்டால் ஓடும், ஆன் பண்ணால் ஓடும், அந்த மாதிரி எல்லாமே எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான டாய்ஸாகவே வச்சுருக்கான். ஆனால் சின்ஸ் பாலாஸ் ஹோம் does not have electricity, he did not know to play with most of the toys. So sad la, பாலாவோட வீட்டில் கரண்டே கிடையாதான், there is no electricity at all. He did not, அதனால அவனுக்கு அந்த டாய்ஸை வச்சுட்டு எப்படி விளையாடுறதுனே தெரியல. அவங்க அப்பாலாம் அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த டாய்ஸுமே வாங்கி கொடுத்ததில்லை, ஏன்னா அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இல்லையா. அதனால பாலாவுக்கு அந்த பொம்மைகளெல்லாம் எப்படி வச்சுட்டு விளையாடணுன்னே தெரியல, பாவம். In one corner, Bala saw a spinning wheel. Now this was a toy he knew to play with. So இந்த மாதிரி எல்லா டாய்ஸையும் சுற்றி பார்த்துக்கிட்டே வரான். ஒரு கார்னரில் அந்த ஸ்பின்னிங் வீலை பார்க்குறான், ராட்டினம். எஸ், அப்போ அதுதான் அவனுக்கு பரிச்சயமான டாய் இல்லையா. அவங்க வீட்டில் செய்யக்கூடிய தொழிலே அதுதானே. அதனால அதை பார்த்த உடனே அது கிட்ட போகிறான். இதுதான் நம்மளால வச்சுட்டு விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. Do you know what to do with it?
ஸோ அப்போ நிதின் கேட்குறான், உனக்கு இதை வச்சுட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? எனக்கு விளையாடவே தெரியாது, ஐ டோன்ட் நோ டு பிளே வித் இட் said Nitin. This is ராட்டை, இதுதான் ராட்டை. Do you have some cotton? asked Bala. Nitin did not have. So, cotton, துணி வச்சிருக்கியா, பஞ்சு வச்சிருக்கியா, காட்டன் வச்சிருக்கியா, நூல் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. Bala dug Appa's bag to get some cotton. சரி, அப்பா வச்சிருப்பாரு பையிலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட பையில இருந்து கையை வச்சு எடுக்கிறான். பாலா took the cotton fluff and attached to the spinning wheel and turned the wheel all the while. You can do magic, shouted Nitin. Can you teach me? So அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ராட்டினத்துல அந்த காட்டன் அவன் கொண்டு வந்த அந்த பஞ்சு நூலை என்ன பண்ணான், அதுல போட்டு சுத்தி அழகா சுத்த ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்த உடனே அவனுக்கு நிதினுக்கு, ஐயோ மேஜிக்கா இருக்கே, இது சூப்பரா இருக்கே, உனக்கு மேஜிக்லாம் பண்ண தெரியுமா, எனக்கும் சொல்லி தரியா அப்படின்னு சொல்லிட்டு நிதின் ஆசையா கேட்குறான். ஐயோ நாட் லைக் தட், டூ இட் திஸ் வே, ஹியர் ஹோல்ட் திஸ், spin this, said Bala. So அவன் பாலா சொல்லி தரான். ஏய் அப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி 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 சுத்து, இப்படி பொறுமையா சுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தரான். பாலா had a wide smile across his face. Nitin struggled but soon learned to spin. So பாலாக்கு ஒரு சந்தோஷமா போச்சு. தங்கிட்ட டாய்ஸ் இல்லைனாலும் அந்த ஒரு ராட்டை அப்படிங்கிற அந்த ஒரு டாய் அவன் நிதினுக்கு சொல்லி கொடுக்கும்போது இவனுக்கு ஒரு சந்தோஷம். நிதின் வந்து முதல்ல கஷ்டப்பட்டான் கத்துக்கிறதுக்கு, ஆனா அப்புறமா பொறுமையா அழகா கத்துக்கிட்டான் அவனும். Soon they stepped out. So ரெண்டு பேரும் விளையாடி முடிச்சிட்டாங்க, வெளியும் வந்துட்டாங்க ரூமை விட்டு. அப்பா had sold many sarees to the lady. அப்பாவும் அந்த லேடி கிட்ட நிறைய சாரிய வித்துட்டாரு. Mom, he taught me magic. அப்போ அவன் நிதின் வந்து சொல்றான், மாம் அவன் எனக்கு மேஜிக் சொல்லி கொடுத்தாமா. Nitin's mom laughed and said, well, naturally his father is a magician too, a weaving magician. ஆமா கரெக்ட் தான் நிதின், ஏன்னா அவங்க அப்பா வந்து என்னது, அவங்க அப்பாவே ஒரு மெஜிஷியன் தான், அவங்க அப்பாவே ஒரு வித்தை வச்சிருக்காரு கையில. என்ன வித்தை? வீவிங், நெசவு அப்படிங்கிற ஒரு தொழிலை அவர் கையில வச்சிருக்காரு. அந்த நெசவுங்கிற தொழிலை வச்சுட்டு என்னென்ன மேஜிக் பண்றாரு பாரு புடவையில, எவ்வளவு அழகழகா மேஜிக்கல், அவ்வளோ அவருடைய கற்பனை இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பா பாலாக்கு இல்லாமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்றாங்க. Yes, I will tell all my friends in school that a magician from Periyanegamam taught me this magic. ஸோ அப்போ நிதின் சொல்கிறான், ஆமா நான் என் ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்வேம்மா, எனக்கு ஒரு மெஜிஷியன் இருந்தான், அவன் பேர் வந்து பெரியநேகமம் அப்படிங்கிற ஊரில் இருக்கான், அவன் எனக்கு நிறைய மேஜிக் சொல்லி கொடுத்தான், எப்படி வந்து அந்த ராட்டையில் சுற்றி நூலை கொண்டு வரணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தான் மம்மி, நான் இதை கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ரியலி வீவிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக் ப்ரொஃபஷன்னு சொல்லணும், தொழில் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அந்த ஆடைன்றது இல்லைன்னா மனிதனுடைய மானம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஸோ மனிதனுக்கு மானமாக திகழ்வது அந்த ஆடை தான். அந்த ஆடையை நெய்கிறவங்களை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக மதிக்கணும், மரியாதையும் கொடுக்கணும். சரிங்களா? புரிஞ்சுக்கிச்சா அந்த ஸ்டோரி உங்களுக்கு? So this is the end of the story. So weavers ஓட இம்பார்ட்டன்ஸை இந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நெசவு தொழில்னா என்ன, அந்த நெசவாளர்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த புடவையை நெய்கிறாங்க, அப்போ நம்ம எப்படி வந்து அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா குழந்தைங்களா? ஓகே, shall we go to the glossary part of this lesson? மீனிங்ஸ் பார்க்கலாமா வரிசையா? we will see what all the meanings given here. நம்ம ஆல்ரெடி லெசன்லேயே பார்த்துட்டோம் வீவிங்ஸ் மீனிங்ஸ் எல்லாம். இப்போ நான் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வீவ். வீவ்னா என்ன? வீவர்ஸ் இல்லையா? வீவ், ஈவ், வீவ். வீவோட மீனிங் என்ன? ஃபார்ம் பை இன்டர்லேசிங் லாங் த்ரெட்ஸ். ஸோ நிறைய நூல்களை சேர்த்து ஒரு ஆடை நெய்யறதுக்கு பேர் தான் வீவ். செகண்ட் ஒன் சப்ட்ராக்ட். சப்ட்ராக்ட்னா என்னது? கழித்தல். That's all. Take away from one another to calculate the difference. டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது. ஸோ 9ல் 4 போச்சுன்னா வாட் இஸ் த ரிமைனிங்? 5 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் சப்ட்ராக்ட். நெக்ஸ்ட் வேர்ட் வாப். வாப் இஸ் அ டெக்னிக் இல்லையா? அந்த இது வந்து வீவிங்கோடைய ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொன்னேன். அந்த வாப்ன்ற ஸ்டெப்பில் என்ன பண்ணுவாங்க? ட்விஸ்ட் அவுட் ஆஃப் ஷேப். அந்த நூலை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணி அதை ரோல் பண்ணி அந்த ஹேண்ட்லூமில் கொண்டு வந்து மாட்டுவாங்க. அதுதான் வந்து வாப்.
நெக்ஸ்ட் ஒன் அன்கம்ஃபர்டபுள். அன்கம்ஃபர்டபுள்னா எப்படி இருக்கும்? கம்ஃபர்டபுள்னா நல்லா வசதியாக இருக்கிறது. அப்போ அன்கம்ஃபர்டபுள்னா காசிங் ஃபிசிக்கல் பெயின். ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு எங்கேயோ வலிக்குது, ஏதோ ஒரு இடம் வலிக்குது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அன்கம்ஃபர்டபுள், காசிங் ஃபிசிக்கல் பெயின். The last word, drape. Drape is nothing but arrange loosely. So things வந்து நல்லா பேக் பண்ணாம லூஸா கட்டி வைக்கிறது, drape. We will continue in the let us understand part tomorrow. Okay, so thanks for watching. We will see you in the next part. Let us understand. Like, share, subscribe and give your comments. Thank you.